श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர ராதே கிருஷ்ணா நமோ நமः. ஜூலை மாதம் 5ஆம் தேதி யஜுர்வேத அமாவாசை, தமிழ் மாதம் ஆனி மாதம். ஆனி மாதம் உள்ள அமாவாசை தர்ப்பணங்கள் இந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறோம். இதை பார்த்து தர்ப்பணங்கள் பண்ணுறவா பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறம் அவா முடிஞ்ச அவாவா சப்ஸ்கிரைப் பண்ணுறவா பண்ணலாம். அமாவாசைக்கு வேண்டிய சாமான்கள்: ஒரு பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சொம்பில் ஜலம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கட்டதர்பை எடுத்து வச்சுக்கணும். கட்டதர்பை ஆனதுக்கப்புறம் 3 பில் கட்டின பவித்திரம் ஒன்று, அப்புறம் 5 பில் கட்டின கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கணும். தாம்பாளம் ஒன்று, பித்தளை தாம்பாளம் இல்லை என்ன தாம்பாளம் இருக்கோ ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சில்லற காயின்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். சில்லற காயின்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு ஆசனம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆசனங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அதனால் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பச்சை அரிசி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுண்டு, அந்த தாத்தா பாட்டிகள் அப்பா பேர்கள்லாம் எல்லாம் எடுத்து வச்சுண்டு கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். கிரகஸ்தாலாக இருக்கிறவா பஞ்சகச்சம் கட்டிண்டு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். அப்புறம் அபாபாத் சம்பிரதாயங்கள் எப்படியோ அந்த மாதிரி ப்ரொசீஜரை பார்த்து பண்ணிக்கலாம். சரியா? இது ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆனி மாதம் யஜுர்வேதம் தர்ப்பணம். ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் எடுத்து ஊற்றி வச்சுட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணுங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா கை அலமிண்டு அந்த 3 பில் பவித்திரம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே வலது கை ரைட் ஹேண்ட் மோதிர வரல்ல பவித்திரத்தை போட்டுக்கணும். ரித்யாஸ்மகப்தே நமசோ வசத்யாமித்ரம் தேவம் மித்ரதே கின்னோஸ்தோ அனுராதானிபிஷா வர்தகந்தா ஷிதஞ்சே பேமதரஸ்தவேராஹ தீர்காயுஷ்யமஸ்தோ. வலது கை ரைட் ஹேண்ட் மோதிர வரல்ல அந்த 3 பில் பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் 2 கட்டதர்பை ஆசனமாக போட்டுக்கோங்க. மந்திரத்தை சொல்லுங்க. தர்பேஷோ ஆசீனஹா. பஞ்சபாத்திர ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. ஆப உபஸ்பிருஷ்யா. திருப்பி இன்னும் 2 கட்டதர்பை கையில் எடுத்துக்கோங்க. தர்பான பவித்திரத்தை சேர்த்துக்கோங்க. தாரயமானஹ. அடுத்து இப்போ அமாவாசைக்கு சங்கல்பம். சரியா? குட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தேஹே. அடுத்து பிராணாயாமம். மூக்க பிடிச்சுக்கோங்க. ஓம் பூஹ, ஓம் புவாஹ, ஓம் சுவாஹ, ஓம் மஹாஹ, ஓம் ஜனாஹ, ஓம் தபாஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுஹ வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. உங்கள் வலது காது ரைட் ஹேண்ட் காதை தொட்டுட்டு இடதுகை கீழே வலதுகை மேலே வச்சுக்கோங்க. சரியா? மமோ பார்த்த समस्त धुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्था गतोऽपि वा स्मरेते पुण्डरीकाक्षं
सबाह्या अभ्यन्तराः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुपार्जितं श्रीराम स्मरणेनैव विपोहति न शुञ्चयाः श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा बारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं सैव सर्वं विष्णुमयं जगते श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया पवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे भैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाब्धे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्ठे संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः भृगुवासर युक्तायाम् आरुद्रानक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अमावास्यायां புண்ணியதிதோ கட்டதர்ப கையிலே இருக்கணும். உங்கள் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி பூனலை இடம் பண்ணிட்டு உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்கணும். உங்கள் ஆத்து கோத்திரத்தை. சரியா? கோத்ராணாம் அப்பா தாத்தா தாத்தா. வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மதே பித்ருப்பிதாமஹ பிரபிதாமகானாம் அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம் அம்மா இருந்தால் பிதாமஹி பிதுப்பிதாமஹி பிதுஹு பிரபிதாமஹீனாம். அடுத்து மாதா மகான் அம்மா வழி கோத்திரம். மாதா மகான் மாமா அந்த வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மதே சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ
पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंश वर्गत्वय अक्षय्य तृप्त्यर्थम् अमावास्यायां पुण्यकाले दर्शश्रार्ध तिलतर्पण रूपेण अद्य करिष्ये அப்படின்னு உங்கள் கட்டதர்பை கையில் இருக்கும். அந்த கட்டதர்பை உங்களுக்கு வடக்கு பாகம். ஆனால் இங்கே ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்துருப்பேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரியா? அந்த கட்டதர்பையை வடக்கு பாகத்தில் போட்டுடுங்க. போட்டுட்டு உங்கள் பூணில் உபவீதி பண்ணிக்கணும். சரியா? பூணில் சரியாக போட்டுக்கோங்க. ரைட் பண்ணிட்டு பஞ்சபாத் ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்ப உபஸ்பிருஷ்யா மறுபடியும் பூணில் பிராச்சீனா வீதி பூணில் லெஃப்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நேராக ஒரு பித்தளை தாம்பாளம் வச்சுக்கணும். தாம்பாளம் வச்சுட்டு அதை கட்டதர்பை எடுத்து தாம்பாளத்தில் 2 பக்கமும் ஹெச் மாதிரி வச்சுக்கணும். தாம்பாளத்தில் ஹெச் மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. அவாவாத்து சம்பிரதாய பிரகாரம் ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம், தர்பஸ்தமன தர்பஸ்தம்பம். இது நுனி ஷார்ப்பாவது தெற்க பார்த்துருக்கணும். இந்த ஃபோல்டு வடக்க பார்த்து. சரியா? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம் வச்சுக்கணும். இல்லை தர்பஸ்தம்பம் அப்படி நுனி மட்டும் தெற்க பார்த்துருக்கணும். அந்த மொட்டையாக இருக்கிறது வடக்க பார்த்துருக்கணும். சரியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எல்லாம் இருக்கா பார்த்துக்கோங்க. மறுபடியும் பூனில் இடம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எள்ளும் அக்ஷதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 2 மிக்ஸ் பண்ணி கையில் எள்ளு எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த கூர்ச்சத்து மேலே மறித்து அந்த கூர்ச்சத்து மேலே போடணும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத பிதராஹ சௌமியா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தத்தோரயிஞ்ச தீர்காயித்வஞ்ச சதசார ரஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ரேன மறிச்சு போடணும். ஆவாகயாமே மறுபடியும் 2 கட்டதர்பை எடுத்துட்டு இந்த கூர்ச்சத்தில் ஆசனமாக வைக்கணும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. சகர்தா சின்னம் பாரேயி ஊர்ணாமிருதோ ஸ்யோனம் பிதர்பிஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ பிதாமஹாः பிரபிதாமஹश्च அனுகைः சஹ அந்த கூர்ச்சத்து மேலே அந்த கட்டதர்பை வைங்க. வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம் 2 எள்ளு 2 அக்ஷதை எடுத்து மறிச்சு போடுங்க. சகலாராதனேஹே ஸ்வர்ச்சிதம் உங்கள் உதிரணி எடுத்துட்டு அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்க. சரியா? அந்த கூர்ச்சத்து மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது. அதனால் அந்த கூர்ச்சத்து மேலே அந்த உதிரணியை வச்சுடுங்க. வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்சோன்னா மறித்து கட்டவரலால் ஜலத்தை விடணும். சரியா? எள்ளு போட்டுக்கோங்க, அக்ஷதையும் போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால சில அவாத் சம்பிரதாயம் எல்லா அமாவாசைக்கும் எள்ளு அக்ஷதை சேர்த்துப்பா. சில பேர் வெள்ளி செவ்வாய் கிரகணங்கள் இந்த மாதிரி வந்தால் எள்ளு அக்ஷதை சேர்த்துப்பா. அந்த மாதிரி வழக்கம் உண்டு. சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமா பிதரஹ சௌமியா உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாः பிதரஹ சௌமியாசஹ அசும் ஏஹேயுः அபர்காः
ऋतज्ञाः தேனோ பந்து பிதரோ ஹவேஷு. உங்களோட கோத்திரம், உங்க அப்பா பேர் சொல்லிக்கணும். உங்க அப்பாவோட பேர். கோத்ராணாம் அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே மறிச்சு விடுங்க. பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோணஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சௌம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யக்ஞயானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா. உங்க கோத்திரம் அப்பா பேர். கோத்ரானே அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே மறிச்சு விடுங்க. பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துணஹ பிதரஹ மனோஜவஷஹ அக்னிஷ்வாதா பதிபிஹ தேவயானைஹ அஸ்மின் யஜ்ஞே சுதயா மதந்து அதிப்ருவந்து தேன பந்து அஸ்மானே. அதே கோத்திரம் அப்பா பேர். கோத்ரானே அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து ரெண்டாவது தாத்தா. சரியா? ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயாஹ கீலாலம் பரிஸ்ருதம் சதாஸ்த தர்ப்பயுதமே பித்ரேனே. அதே கோத்திரம் தாத்தா பேர். ரெண்டாவது. கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. பித்ருப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ. பிதாமஹேப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ. பிரபிதாமயிப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ. அக்ஷன் பிதரஹ உங்க கோத்திரம் தாத்தா பேர். கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மறிச்சு விடுங்க. பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. ஏ சேஹா பிதரஹ ஏச்சனேகா யா குஷ்ச வித்மயானே உச்சன பிரவித்மா அக்னே தானுபேத்தா எதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தம் சுதயா மதந்து. அதே கோத்திரம் தாத்தா பேர். கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது தாத்தா. மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மார்த்வீர்ணஹ சந்து ஓஷதீஹி. அதே கோத்திரம் மூணாவது தாத்தா. கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம்
தோஷசி மதுமதே பார்த்திவம் ரஜாஹ மது द्यौः अस्तुनः पिता गोत्राणे मुनतत शर्मणः आदित्यरूपाणे प्रपितामहाने सदा नमस्तर्पयामि मधुमानः वनस्पतिः मधुमाहुम् अस्तु सूर्यः मार्त्वीः कावो भवन्तु नः गोत्राणे மூணாவது பேர் சொல்லிக்கோங்க शर्मणः आदित्यरूपाणे प्रपितामहाने सदा नमस्तर्पयामि பஞ்சபாத்திரத்தில் எள்ளு அக்ஷதை இல்லைன்னா போட்டுக்கோங்க ஜலம் ஊற்றிக்கணும் அதே கோத்திரம் அம்மா இல்லாட்டினால் தாயார் பேர் சொல்லிக்கணும் गोत्राः अम्मा पेर சொல்லிக்கோங்க नाम्नीः वसुरूपाः மறைச்சுடுங்க मातृः सदा नमस्तर्पयामि गोत्राः अम्मा पेर சொல்லிக்கோங்க नाम्नीः वसुरूपाः मातृः सदा नमस्तर्पयामि गोत्राः अम्मा पेर சொல்லிக்கணும் नाम्नीः वसुरूपाः नाम्नीः वसुरूपाः मातृः सदा नमस्तर्पयामि அடுத்து பாட்டி गोत्राः பாட்டி பேர் சொல்லிக்கோங்க नाम्नीः रुद्ररूपाः पितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பாட்டி பேர் சொல்லிக்கணும் नाम्नीः रुद्ररूपाः पितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கணும் नाम्नीः रुद्ररूपाः पितामही सदा नमस्तर्पयामि அடுத்து மூணாவது பாட்டி गोत्राः மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः மூணாவது பாட்டி பேர் नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः மூணாவது பாட்டி பேர் नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही सदा नमस्तर्पयामि அம்மா இல்லாட்டினால் அம்மா பாட்டி பாட்டியாச்சு இப்போ அம்மா இருந்தால் அப்பாவுடைய அம்மாவை எடுத்துக்கணும் பாட்டி பேர் சரியா गोत्राः பாட்டி பேர் சொல்லிக்கோங்க नाम्नीः वसुरूपाः पितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பாட்டி பேர் नाम्नीः वसुरूपाः पितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பாட்டி பேர் नाम्नीः वसुरूपाः पितामही सदा नमस्तर्पयामि அடுத்து ரெண்டாவது பாட்டி गोत्राः ரெண்டாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க नाम्नीः रुद्ररूपाः पितुपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः ரெண்டாவது பாட்டி பேர் नाम्नीः रुद्ररूपाः पितुपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः ரெண்டாவது பாட்டி नाम्नीः रुद्ररूपाः पितुपितामही सदा नमस्तर्पयामि அடுத்து மூணாவது பாட்டி गोत्राः பேர் சொல்லிக்கோங்க नाम्नीः आदित्यरूपाः पितुप्रपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பேர் சொல்லிக்கோங்க नाम्नीः आदित्यरूपाः पितुप्रपितामही सदा नमस्तर्पयामि गोत्राः பாட்டி பேர் சொல்லிக்கோங்க மூணாவது பாட்டி नाम्नीः आदित्यरूपाः पितुप्रपितामही सदा नमस्तर्पयामि பாட்டி பாட்டியாச்சு இப்போ அம்மா வழி கோத்திரம் மாதா மகான் அந்த கோத்திரத்தை சொல்லிக்கணும் சரியா அம்மாவுடைய அப்பா கோத்ரானே அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க शर्मणः वसुरूपाणे माता महाने सदा नमस्तर्पयामि गोत्राणे அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க शर्मणः वसुरूपाणे माता महाने सदा नमस्तर्पयामि गोत्राणे
அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அம்மாவுடைய தாத்தா கோத்ரான, அம்மாவுடைய தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான் மாதுப்பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான, அம்மாவுடைய தாத்தா. ஷர்மணஹ ருத்ரரூபான் மாதுப்பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான, அம்மாவுடைய தாத்தா பேர். ஷர்மணஹ ருத்ரரூபான் மாதுப்பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய மூணாவது தாத்தா. சரியா? கோத்ரான மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபான் மாது பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான, அம்மாவுடைய மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபான் மாது பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான, அம்மாவுடைய மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபான் மாது பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய அப்பா தாத்தா தாத்தாச்சு. அடுத்து அம்மாவுடைய அம்மா பேர் மாதாமகி. சரியா? அந்த பேர் சொல்லிக்கணும். கோத்திரம் சொல்லிக்கணும். கோத்ராஹ, அம்மாவுடைய அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மாதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ, அம்மாவுடைய அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மாதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ மாதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய பாட்டி ரெண்டாவது. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ மாதுப்பிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ மாதுப்பிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ருத்ரரூபாஹ மாதுப்பிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய மூணாவது பாட்டி சொல்லிக்கணும். கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ, அம்மாவுடைய மூணாவது பாட்டி. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பயாமி. ஆச்சு. இப்போ எல்லா ஜலத்தை கலக்கி விடணும். சரியா? ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ரேண சதா நமஸ்தர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்தில் எல்லா ஜலத்தையும் கலக்கி மறிச்சு விட்டுடுங்க. சரியா? ஊர்ஜம் பகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயாஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயுதமே வர்க்கத்வய பித்ரேண மறிச்சு விட்ருங்க. திருப்தியத திருப்தியத திருப்தியதா போட்டுட்டு பஞ்சபாத்திரத்துலேயும் எள்ளு அக்ஷதை இருக்கப்படாது, கையில் எள்ளு அக்ஷதை இருக்கப்படாது. கை தொடச்சிக்கோங்க. எழுந்திருந்து நின்றுண்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மந்திரத்தை சொல்லுங்க. பூனெல்லாம் சரியாக போட்டுருக்கலா பார்த்துக்கோங்க. உபவீதி பண்ணிட்டு இருக்கலாம், ரைட் பண்ணிட்டு இருக்கலாம் பார்த்துக்கோங்க. சொல்லுங்க. தேவதாபிய பிதர்பியச்ச மகாயோகிபிய தேவச்ச நமஸ்துதாயே ஸ்வாஹாயே நித்யபேம நமோ நமஹ. அங்கே பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. யானி காணிச்ச பாப்பாணி ஜென்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினுஷந்தி பிரதட்சிண பதே பதே. அப்படியே கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. சில அவாத்து சம்பிரதாயங்கள் அபிவாதை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவா. சில பேர் அப்படியே நமஸ்காரம் பண்ணுவா. அவளோட சௌரியம், அவளோட என்ன ப்ரொசீஜரோ அதை பார்த்து பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு கீழே உட்காந்துக்கோங்க. ஆசனத்து மேலே உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு பூனலை லெஃப்ட் பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி
லெஃப்ட் பண்ணிட்டு எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே தாம்பாளத்தில் கூர்ச்சம் வச்சிருப்பேனோ அதில் மறித்து போடணும். சரியா? ஆயாத பிதராக சௌமியா கம்பீரைः பாதிர்பிः பூர்வைः பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசார ரஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ராதீன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த கூர்ச்சத்தை போட்டுடுங்க. ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், ரெண்டு கூர்ச்சனா ரெண்டு கூர்ச்சம், தர்பஸ்தம்பனா தர்பஸ்தம்பம். சரியா? முடிச்சு அவுக்கப்படாது. சரியா? சில பேர் கட் பண்ணுவா, கட் பண்ணக்கூடாது. அந்த அடியில் முடிச்சு அவுத்துட்டு சரியா எல்லா தர்பையும் கையில் எடுத்துக்கணும். நுனி தெற்க பார்த்து மறிச்சு விடுற மாதிரி வச்சுக்கணும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. ஏஷாண்ண மாதா ந பிதா ந பந்துஹு நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டைः குஷோதகைः. மறிச்சு விட்டுறணும். திருப்தியத திருப்தியத திருப்தியதா. அப்படியே அந்த கூர்ச்சத்தை அந்த ஜலத்தை அப்படியே தாம்பாளத்திலே போட்டுடுங்க. சரியா? போட்டுட்டு பூணில் சரியாக போட்டுக்கணும். உபவீதி பண்ணிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. பூணில் பவித்திரம் கையில் போட்டுருப்பேன். அந்த பவித்திரம் தவிர்த்து வலது காதில் வச்சுக்கோங்க. வேறு ஜலம் எடுத்துட்டு சரியா ஒரு ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. அந்த பவித்திரத்தை கட் பண்ணக்கூடாது, முடிச்சு அவுக்கணும். முடிச்சு அவுத்து நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேன். உங்களுக்கு வடக்கு பார்த்த அந்த கூர்ச்சத்தை பவித்திரத்தை போட்டுடுங்க. மறுபடியும் கையால் மீண்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. கையால் அமைக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. அந்த காயின்ஸ் கையில் வச்சுட்டு ஒரு சொட்டு ஜலம் ஊற்றிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹு அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமே அமாவாஸ்யாயாம் தர்ஷஸ்ரார்த்த திலத்தர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானஹ ஆச்சாரியாதி துப்யமகம் சம்பிரததே. கீழே வச்சுடுங்கோ. கீழே வச்சுட்டு சில பேர் அவாத் சம்பிரதாயம் வீபூதி இட்டுண்டே தர்ப்பணம் பண்ணுவா. சில பேர் தர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீபூதி இட்டுக்கோங்க. வீபூதி இட்டுனதுக்கப்புறம் தட்சணை பண்ணி தத்தம் பண்ணி கீழே வச்சுட்டு எந்திருந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு காக்காக்கி சாதம் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டா போகிறோம். இது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை. அந்த லிங்க் இந்த வீடியோ அனுப்புகிறோம் யூடியூப்பில். இதை பார்த்து பண்ணுறவா பண்ணிக்கோங்க. அவாவா ஆத்து வாத்தியார் அப்படின்றப்பா அவளுக்கு குரு தட்சணை அவளுக்கு அனுப்பிச்சுடுங்க. இது வீடியோ நாங்கள் லிங்க் மாதிரி அனுப்பிச்சுட்டுருக்கோம். அவ்வளோதான். எங்களுக்கு அனுப்பணும் முதல்ல அவாத்து வாத்தியார்னு வச்சுட்டுருப்பேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாத்தியார் ஆத்து வாத்தியார். அது மாதிரி அந்த ஆத்து வாத்தியாருக்கு நீங்கள் அனுப்பிச்சா தான் விசேஷம். அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரலட்சுமி பூஜை. அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். அதை பார்த்து வீடியோவை பார்த்து பண்ணுறவா வரலட்சுமி பூஜை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை ரிக்வேதம் உபாகர்மா. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை யஜுர்வேத உபாகர்மா. ரெண்டுமே அன்றைக்கி தான் வருது. அந்த யஜுர்வேதக்காரா அவளுக்கும் அந்த ஆவணியாவிட்டம் அந்த லிங்க் அனுப்புவோம். இந்த லிங்க்கை பார்த்து ஏன்னா அன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, கார்த்தால சீக்கிரம் போனோம்,
7:30 மணிக்கு ராகு காலம் வந்துருமே அப்படின்னு எல்லாம் டென்ஷனாக இருப்பா. அது மாதிரி டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். அவாவா முடிஞ்சவா நேரில் போய் போடுறது தான் விசேஷம். அங்கங்கே குரூப்பாக போடுவா, அவாவா வாத்தியார் அங்கே பண்ணுறது விசேஷம். உங்களால் முடிஞ்ச சம்பாவனை வாத்தியாருக்கு அதுதான் வருஷத்தில் ஒரு தடவை எல்லா பிராமணாலும் ஒன்றா சேர்றோம். அதனால் நேரில் பார்த்து போடுறது விசேஷம். அப்படி அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போகிறவா, மீட்டிங் இருக்குது, ஊருக்கு போகிறவா இந்த வீடியோ லிங்க்கை பார்த்து எஜுர்வேதக்காரா ஆவணி ஆவிட்டம் இந்த லிங்க்கை பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ப்ரொசீஜர் எல்லாம் இந்த அடுத்த மாதம்தான். அதுக்கு முன்னாடி ஜூலை எண்டில் அந்த எஜுர்வேதக்காரா ஆவணி ஆவிட்டம் பண்ணுறத அந்த லிங்க்கு நாங்கள் அனுப்புவோம். வேதாரம்பம், காண்டரிஷி தர்ப்பணம், சரியா, எல்லா மந்திரத்தும் எல்லாம் சேர்த்து நாங்கள் அனுப்புவோம். அதை பார்த்து பண்ணுறவா பண்ணிக்கலாம். சரியா. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஸ்ரீ குருப்பியோ நம. ராதே கிருஷ்ணா.